ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 12th ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரி நியூ புக்கில் இருக்கிற 5th யூனிட்டில் இருக்கிற புக் பேக் கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். 5th யூனிட் என்னென்னா ஏகாதிபத்தியத்திற்கு எதிரான போராட்டங்களில் புரட்சிகர தேசியவாதிகளின் காலம் அப்படிங்கிறது தான். ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின் வந்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? 1920 அக்டோபர் மாதம் பம்பாயில் வந்து தொடங்கப்பட்டது. கல்பனா தத் எதனுடன் தொடர்புடையவர் அப்படின்னா இந்திய குடியரசு இராணுவத்துடன் தொடர்புடையவர். நெக்ஸ்ட் கொஷின் பொறுத்துக. இதில் வந்து என்னென்னா கான்பூர் சதி வழக்கு அப்படிங்கிறது 1924, மீரட் சதி வழக்குங்கிறது 1929, சிட்டகாங் ஆயுத கிடங்கு கொள்ளை அது வந்து யார் பண்ணாங்க அப்படின்னா சூரிய சென்கிறவர். இந்திய தேசிய காங்கிரஸின் கராச்சி மாநாடு வந்து அடிப்படை உரிமைகள் ரிலேட்டடாக வந்து அதில் வந்து பேசியிருப்பாங்க. இந்த மாநாடு வந்து தலைமை தாங்கினவர் யாருன்னா சர்தார் வல்லபாய் படேல். இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டியில் இருக்குது, 4321. ஓகேவா. நெக்ஸ்ட் கொஷினு. கீழ் காண்பவர்களில் 64 நாள் உண்ணாவிரதத்திற்கு பிறகு சிறையில் உயிரிழந்தவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. ஜதீந்திரநாத் தாஸ் அப்படிங்கிறவர் தான். இவரை வந்து இந்த சதித்திட்ட வழக்கு இருக்குது இல்லையா, மீரட் சதித்திட்ட வழக்கில் அதில் வந்து ஒன் ஆஃப் த பர்சனாக வந்து கைது செஞ்சுருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பின்வரும் கூற்றுகளில் பொருளாதார பெருமந்தம் குறித்து சரியானவை எது அப்படின்னு வந்து கேட்குறாங்க. இது வந்து வட அமெரிக்காவில் ஏற்பட்டது, அது வந்து கரெக்டு. நெக்ஸ்ட்டு வந்து வாழ்த்தெருவில் ஏற்பட்ட வீழ்ச்சியானது பெருமந்தத்தை விரிவுபடுத்தியதுன்னு சொல்கிறாங்க, அதுவும் கரெக்டு. பெருமந்தம் வசதி படைத்தவர்களை மட்டுமே பாதித்தது, தவறு. விலை வீழ்ச்சி அடைந்ததால் பெருமந்தத்தின் போது சிறப்பான வாழ்க்கை முறையை தொழிலாளர்கள் அனுபவித்தனர் அப்படின்னு இருக்கு, அது வந்து தவறு. ஸோ இதில் வந்து ஆப்ஷன் 1 and 2 மட்டும்தான் வந்து சரி, ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் வந்து முதலாவது பருத்தி தொழிற்சாலை பம்பாயில் தொடங்கப்பட்ட ஆண்டு 1854. இதை வந்து தொடங்கினவர் வந்து யாருன்னா கவஸ்ஜு நானாபாய் கவுர் அப்படிங்கிறவர் தான் பம்பாயில் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். நெக்ஸ்ட்டு வந்து கொடுக்கப்பட்ட குறிப்புகளை கொண்டு சரியான கூற்றை தேர்ந்தெடுக்கவும். சிட்டகாங் ஆர்மரி ரைடர்ஸ் ரெமென்சென்ஸ் என்னும் நூல் கல்பனா தத் என்பவரால் எழுதப்பட்டது, கரெக்டு. கல்பனா தத்துங்கிறவர் தான் எழுதியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு கல்பனா தத் தாய்நாட்டின் விடுதலைக்காக ஆயுதம் தாங்கி போராடினார், கரெக்டு. கல்பனா தத் பேரரசிற்கு எதிராக போர் தொடுத்தார் என குற்றம் சாட்டப்பட்டவர், அதுவும் கரெக்டு. ஸோ அனைத்தும் சரி, ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சரு. நெக்ஸ்ட்டு முதலாவது பயணிகள் ரயில் 1853 எந்தெந்த இடங்களுக்கு இடையே ஓடியது அப்படின்னு கேட்குறாங்க. கரெக்டான ஆன்சர் வந்து என்னென்னா பம்பாய்க்கும் தானேக்கும் இடையில தான் வந்து ஓடுனுச்சு. இது வந்து பம்பாய்க்கும் பூனாக்கும் இடையிலன்னு ஆன்சர் குறிச்சிருப்பேன், ஆனால் அது வந்து தவறு. கரெக்டான ஆன்சர் வந்து என்னென்னா பம்பாய் டு தானேங்கிறது தான். ஓகேவா. நெக்ஸ்ட்டு கல்கத்தாவில் முதலாவது சணல் ஆலை தொடங்கப்பட்ட ஆண்டு 1855. ஃபஸ்ட்டு சணல் ஆலை வந்து 1855 கல்கத்தாவில் வந்து தொடங்கப்பட்டிருக்கும். நெக்ஸ்ட் கொஷின். பின்வருவோரில் கான்பூரில் சதி வழக்கில் கைது செய்யப்பட்டவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. கான்பூர் சதி வழக்கில் கைது செய்யப்பட்டவர் MN ராய் அப்படிங்கிறவர் தான். மீதி இருக்கிற மூவரும் வந்து அந்த குண்டுவீச்சு வழக்கு, லாகூர் சதி வழக்கு, இந்த மாதிரி வழக்குகளில் வந்து கைது செய்யப்பட்டவங்க. நெக்ஸ்ட்டு கான்பூர் சதி வழக்கு குறித்து பின்வரும் எந்த கூற்றுகள் சரியானவை? சணல் மற்றும் பருத்தி தொழிற்சாலைகளில் தொழிற்சங்கங்கள் தோன்றின, இது வந்து தவறு. நெக்ஸ்ட்டு இவ்வழக்கில் கம்யூனிஸ்டுகளும் தொழிற்சங்கவாதிகளும் குற்றம் சாட்டப்பட்டனர் கான்பூர் சதி வழக்கில், இது வந்து சரி. இவ்வழக்கு நீதிபதி H.E. ஹோம்ஸ் என்பவரின் முன்பாக விசாரணைக்கு வந்தது, இதுவும் வந்து சரி. விசாரணை மற்றும் சிறை தண்டனையானது இந்தியாவில் காங்கிரஸ் நடவடிக்கைகளில் விழிப்புணர்வை ஏற்படுத்தியதுன்னு சொல்கிறாங்க, இதுவும் வந்து சரி. ஸோ வந்து ஆன்சர் வந்து என்னன்னா 2, 3, 4 வந்து சரி. ஸோ ஆப்ஷன் சிங்கிறது தான் கரெக்டான ஆன்சரு. ஸோ இதுக்கான புக் பேக் கொஷின்ஸும் வந்து முடிஞ்சிருச்சு. தேங்க்யூ.